பேசாத ஒரு கல்லோ ஒரு மரமோ அல்ல ஆண்டவரே. நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நீ பேசும் ஆண்டவரே. இந்த காலவெள்ள கர்த்தாவே என்னோடு எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. உடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறக்கூடியவைகள் அப்பா. நீ பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவேளை உங்களோடு கூட பேசுவாராக. நீதிமொழிகளின் புத்தகத்திலே 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அவ்வளவுதானா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வரியவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆமென். உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். பூமியில உண்மை உள்ளவைகள் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். உண்மையா தேடுறானா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். நிறைய பேர் என்ன இல்லை, எனக்கா உண்மையா தேடுறது கிடையாது. இதயத்தில் உண்மை கிடையாது. இன்னைக்கு சண்டே ஆச்சு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, அந்த உணர்வு, அந்த உண்மைத்துவம் இல்லை. ஆமென். சிலர் மேனேஜர் பார்த்தாக்கா 9:30க்கு ஆஃபீஸுக்கு போனோம்னா கரெக்டாக அந்த 9:30க்கு முன்னாடியே போயிடுவாங்க. மேனேஜர் வரல, இன்னைக்கு லீவு அப்படின்னு என்ன ஆகிடுவாங்க, மேனேஜர் தான் வரலையே, ஒரு 1 மணி நேரம் லேட்டாக போவோம். உண்மை கிடையாது. மேனேஜர் வந்தா சரியா போவாங்க, மேனேஜர் வரலன்னா பாஸ்டர் வந்தா எல்லாம் வேலை செய்வாங்க. பாஸ்டர் வரலையா போட்டு போயினே இருப்பாங்க. சண்டே ஆராதனை முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருந்து கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு போங்கப்பா அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் போட்டு போயினே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். யாருக்கு உண்மையை காட்டணும்? கர்த்தருக்கு மட்டும் உண்மையை காட்டணும். ஆமென். வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிங்க. 7 வாசித்து 6 ரிவர்ஸில் போங்க, அப்படியே 6-5 வாசிங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7-5-6 பேக்ல போங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து சம்பளத்தை 10 முறை மாற்றினான். எத்தனை முறை? 10 முறை. 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவருக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளை எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனை ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். நான் என்ன சொன்னேன்? 7-6-5 வாசிங்க, ரிவர்ஸ்ல சொன்னேன். என்னால் இயன்ற மட்டும். பாத்தீங்களா? உங்க ஏமாத்துக்காரன் உங்க அப்பனுக்கு, உங்க ஏமாத்துக்காரன் உங்க முதலாளிக்கு என்னால் இயன்ற மட்டும். நான் எப்படி வேலை செய்ய தெரியுமா?
உண்மையா வேலை செஞ்சேன். எப்படி வேலை செஞ்ச? உண்மையா. இவன் ஆடி அமைக்கிறான், அவன் ஆடி அமைக்கிறான். சிலர்லாம் பொறுப்பு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அவங்க ஆடை மட்டும் தான் மேய்ப்பாங்க, இந்த ஆடை மேய்க்க மாட்டாங்க இல்லையா? இப்போ சிஸ்டர், நாங்கள் ஊருக்கு போகிறோம், எங்கள் வீட்டை ஒரு நாள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். ஒரு நாள் பார்த்துங்க சிஸ்டர், எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஒரு நாள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பிள்ளைகளை பார்க்குறது போல, அவங்க வீட்டை பார்க்குறது போல நம்ம பார்ப்போமா? பார்க்க முடியுமா? அவங்க வீட்டை பெருக்கிறது போல பெருக்க முடியுமா? அவங்க வந்தால் பெருக்கிட்டோம் நினைக்க மாட்டோமா? அவங்க பிள்ளைங்களை அவங்க விட்டுட்டு போனாங்க, நம்ம ஏதோ அவங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி, என்னது, சாப்பாடு போடுவோம், அதுங்களை பார்த்துக்கணும், அவ்வளோதான். அவங்க செய்கிற மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறான்? என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீ பார்த்துக்கிறீங்க, உன் தகப்பனுக்கு நான் எப்படி ஊழியம் செய்கிறேன். எத்தனை முறை உங்கள் அப்பா ஏமாத்தினா என்ன? 10 முறை ஏமாத்தினா என்ன? ஏமாத்துக்காரனுக்கு நான் வேலை பார்த்துக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, நான் உண்மையாகிறேன், எங்கள் அதிகாரி உண்மையாக இல்லை, நான் ஏன் உண்மையாகணும்? எங்கள் தேசமே பொய் தேசையா, அரசியல் எல்லாமே மோசம் போகிறான், நான் ஏன் எங்கள் நாட்டில் உண்மையாக இருக்கணும் அப்படி நினச்சா நல்லதா? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஆமென் சொல்லுவோமா? அதை மறந்துடக்கூடாது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். இவன் உண்மை இல்லை, அவன் உண்மை இல்லை, அவன் உண்மை இல்லை. எங்கள் மாமியார் மட்டும் அவனை உண்மையாகிறா, அவ்வளோ நான் உண்மையாக இருக்கிறதுக்கு. இப்படி சொல்லி நம்ம தப்பக்கூடாது, வழி தப்பி போயிடக்கூடாது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபுடைய ஆடுகள் எல்லாம் பொழிந்துதான். ஆமென். யாக்கோபுடைய ஆடுகள்லாம் புள்ளி புள்ளியா, அந்த வரி வரியாக பாருங்க, கர்த்தர் அவனுடைய ஆடுகளுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். லாபானுக்கு முன்பாக அது வித்தியாசமாய் தெரியும்படியாக தேவன் என்ன பண்றாரு? அந்த ஆடை தனித்து காட்டுறார், அவனுடைய ஆசீர்வாதத்தை தனித்து காட்டுறார். உன் சொத்து, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தனித்து கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. உனக்குரியதை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அதை ஒருவரும் அவர் கையிலேருந்து பறிக்கவே முடியாது. யோபு சொல்றார், உனக்குரியதை கர்த்தர் உனக்கு தருவார், உனக்கு குறித்திருக்கிறதை உனக்கு தருவார். ஆமென். அதை யாரும் என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. தேவன் கிட்டேருந்து ஒருத்தரும் பறிக்க முடியாது, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முகத்தை போல, நேற்று முகம் இருந்தது போல இன்றைக்கு இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்புடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. அவன் முகம் மாறுது. ஏன் மாறுது? ஏன் ஆடு குட்டி போடுது, எனக்கு ஆசீர்வாதம் பெருகுது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவன் முகம் மாறுது. சிலரை பாருங்க, நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதமாக ஆகிட்டா, ஒரு புது பைக் வாங்கிட்டா, ஒரு புது வீடு வாங்கிட்டா, சிலர் முகலாம் மாறிடும். என்ன பண்ணிச்சு தெரியல, நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் வந்தது, இன்றைக்கி பார்த்தா புது பைக்கில் போகுது. நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி பார்த்தா காரில் போகுது. எங்கே கொள்ளச்ச தெரியலையே. பொறாமை, வைத்தறிச்சல். அல்லேலூயா. நிறைய பேர்களை பாருங்கள் அப்படி இருக்கும். ஏன்னா
நம்ம பாரு கர்த்தருடைய பிள்ளைகளே, முகம் மாறுது. சிலர் முக நாடி வேறுபட்டு தான். யார் முக நாடி வேறுபட்டது? காயினுடைய முக நாடி. ஏன்? ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, உண்மை உள்ளவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறாரு, உண்மை அற்றவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. அதனாலே சில பேர் என்ன ஆகுது சொல்லுங்களேன், முகம் மாறுது. அல்லேலூயா. சிலர் முகம் மாறுது. தேவன் அங்கீகரிக்கும் போது சிலர் முகம் மாறுது. சிலர் பாடும் பொழுது சந்தோஷமாக இருப்பாங்க, சிலர் வாழ்த்துவாங்க, அவங்க நல்லா எல்லாம் வாழ்த்தும் போது சிலர் முகலாம் மாறும். இது என்ன பாடிச்சு, இதுக்கு நம்ம கை தட்டுறாங்க. ஒரு நெளிவு, ஒரு சுரி, பேச்சு, முகம்லாம் மாறிடும் அப்படியே. இது பாடம் பாருங்க, ஒன்றுமே இருக்காது, ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது, அதுக்கு வேற முகம் ஆகிடும். எல்லாரும் கை தட்டினோம், எனக்கு ஏன் தட்டல, நீ பாடுனது அப்படிங்கிறது என்னால் தட்ட மாட்டுறாங்க. அல்லேலூயா. வருத்தப்படக்கூடாது. தட்டினாலும் சோத்திரம், தட்டினாலும் யாருக்காக பாடினீங்க? கர்த்தருக்காக, கர்த்தர் ஆராதிக்க பாடினீங்க. இதில் வேற எனக்கு கை தட்டலன்னு என்ன சொல்றது? நான் இது கச்சேரி நான் நடத்திக்கிறேங்க. அல்லேலூயா. இங்கே தேவனை கனப்படுத்த வந்திருக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இங்கே நமக்கு கனமும் மகிமை நமக்கு அவசியம் கிடையாது. இருக்குது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பாஸ்டர். எங்கள் பேரை எழுதாமல் அந்த ஜாபேஸ் பாஸ்டர் யார் பேரை போட்டிருக்காரு பாருங்க லிஸ்ட்டில். வருஷம் வருஷம் இந்த பிரச்சனை. ஏ டீம் தான் ஃபஸ்ட்டு, பி டீம் தான் ஃபஸ்ட்டு. அடேங்க அப்பா, எப்பா நான் கேட்டேன், இந்த டீம் தானே ஃபஸ்ட்டு, இவங்க தான் கரெக்டாக பண்ணாங்கன்னாரு. டிக்ளேர் இங்கே பண்ணாதீங்க பாஸ்டன்ட்டேன், ஸ்டேஜில் பண்ணுவார். அதுவும் நான் ரெண்டுத்துக்கும் ஒரே, எல்லாம் ஒரு பிகினர், ஒரே பிகினர், ஒரே பிரைமரி. அதனால் ஒரு 2 டீமாக பிரிச்சாச்சு, ஃபஸ்ட்டு செகண்டு மொத்தமாக டோட்டலாக. டிசிப்ளினுக்காக சில பிள்ளைங்க டிசிப்ளின்லேயே போயிடுச்சு. ஒன்று சொல்லுது, போய் கேட்குறோம், ஒரு பொண்ணு, டீச்சர் கோச்சிக்காதீங்க டீச்சர், நடக்கிற சம்பவத்தை சொல்கிறோம். எப்பா அந்த லாசரு மறிச்சு போனால, அந்த நியூஸை கொண்டு போய் யார் சொன்னது கேட்டால், பாஸ்டர் அது எஸ்எம்எஸ் மூலம் போயிடுச்சான். பரவாயில்லையா, அப்போ எஸ்எம்எஸ்ஸா வாட்ஸ்அப்பான்னு கேட்டேன் நான். எஸ்எம்எஸ்ஸா வாட்ஸ்அப்பான்னு கேட்டேன். வாட்ஸ்அப் தான் போச்சு பாஸ்டர் ஒருத்தர். இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு, லெட்டர் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்களா? லெட்டர் மூலமாக போயிடுச்சா. இந்த பசங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாக இருக்கும். ஒன்று ஒன்று ஒரு வித்தியாசமாக சொல்லுது. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக. எப்பா அண்ணாளுக்கு எத்தனை குழந்தை பிறந்ததுன்னு கேட்டால் ஒன்று சொல்லுது, ஃபஸ்ட்டு ஒன்று பிறந்தது இல்லை பாஸ்டர், அது வந்து சாமுவேல். 2வது 2 பிறந்து தான். ஆஹா, இது வேறு புதுசாகுதே, சூப்பர், யார் கற்றுக் கொடுத்துன்னு கேட்டேன். அது உஷாராக டீச்சர்னு வச்சுக்கோ. இது ஞாபகம் மறதில்ல சொல்லுதுங்க. ஆமென். நிறைய பிள்ளைங்க தப்பாக சொல்லுதுங்க. லாஸ்டர் எப்போம்மா எத்தனை நாள் எழுந்தான்? லாஸ்டர் எத்தனை நாள் நம்ம எழுந்தான்? தூங்கியிருந்தா கூட நம்ம கரெக்டாக சொல்லுவோம். 3 நாள்லேருந்து ஒன்று. இன்னொன்று சொல்லுது 5 நாள். எப்பா எத்தனை நாள் தான் கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு? 4 நாள் இதை ஞாபகம் வரல பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை உள்ளவர்களை குறித்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யாக்கோபு தன் மாமனார் இடத்துல எப்படி இருக்கிறான்? உண்மையாய் ஜீவிக்கிறான். உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லாமா? ஆமென். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவனுடைய ஆடுகளையும் மேய்க்கிறான், இவனுடைய ஆடுகளையும் மேய்க்கிறான். ரெண்டுத்தையும் மேய்க்கிறான் பாருங்க. ஆமென். கர்த்தர் மந்தையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆமென். யார் உண்மையா நடக்கிறாங்களோ
உண்மை உள்ளவர்களாக செயல்படுறாங்களோ கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சிறுமந்தையோ பெருமந்தையோ, சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ, எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி, சரியாய் செய்து முடிக்கிறவர்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேய நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 2:5 வாசிங்க. எபிரேய நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். 5ஆம் வசனம் வாசிங்க. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசே தேவனுடைய வீட்டில் எங்க எப்படி தானா? உண்மை உள்ளவனா. பார்வோனுடைய வீட்டில் இருந்தப்போ இல்லை, உலகத்தில் இருந்தப்போ உண்மை இல்லை. நம்ம பழைய வாழ்க்கை வாழ்ந்தோமே, அப்போ உண்மை கிடையாது. அதை பற்றி இங்கே சொல்ல வரல. மோசே மனம் திரும்பின பொழுதுதான் கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே வரான். கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே வந்த பிறகு மோசே எப்படிங்கிறாரு? உண்மை உள்ளவனாகிறான். ஆமென். இதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே வரல, அதனால் உண்மை இல்லை. இப்போ வந்துட்டோம், இனிமேல் என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். சொல்லப்பட போகிற காரியங்களில் சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் எதிர்பார்க்குற ஒரு காரியம் எனக்கா உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் என்னை எங்கள் அப்பா பார்க்கல, எங்கள் அம்மா பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. பொய் பேசி கொண்டு தெரியக்கூடாது. என்ன பேசி தெரியக்கூடாது? பொய் பேசி தெரியக்கூடாது. சிலர்லாம் அப்படியே பொய்யெல்லாம் சரளமாக வரும் பாருங்க. வாயை திறந்தாலே பொய் தான். போன வரையாமல் ஊழியத்துக்கு வரலாம் கேட்டுப்பாங்களா? பாஸ்டர் அங்கே போனேன் பாஸ்டர், இந்த பிரச்சனையில் மாட்டினோம் பாஸ்டர், அந்த பிரச்சனையில் மாட்டினோம் பாஸ்டர் அப்படி சொல்லி எஸ்கேப் போக தான் பார்ப்பான். உண்மையான காரியங்களை சொல்கிறதே கிடையாது. எங்கள் குலால் என்ன பண்ணார், ஒரு நாள் அப்போது ஸ்கூல் போகிறப்போ டியூஷனில், சார் ஒரே வயிற்று வலி சார், நான் வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறான். சார் என்ன சொன்னார்? உண்மையாக வலிக்குது வயிறு? ஆமாம் சார், பயங்கரமாக வலிக்குது சார். சார்கிட்ட சொன்ன அடுத்து என்ன பண்ணிட்டான்? ஆக்ஷன்லாம் அதிகமாகிடுச்சு. இன்னும் ஓவராக துடிக்க ஆரம்பிச்சிட்டார் குலால். டியூஷனில் நம்ம 2ஆவது தர டியூஷனில் அப்போது நடத்திருந்தாங்க. அப்போலாம் இப்போ டியூஷனில் யாரும் இப்போ நடத்தலை. அப்போலாம் ஏடிஎம்கே கட்சிக்காரன் டியூஷன் நடத்துவாங்க. இப்போ கட்சிக்காரெல்லாம் பணம் சம்பாதித்தே தான் இருக்கிறான். நோக்கெல்லாம் பணம். அன்றைக்கி இருந்தவங்கெல்லாம் வந்து மக்களை வாழ வைக்கிறதுக்கு நல்ல வழி செஞ்சாங்க. அப்போது சார் சொன்னார், பார் நான் இப்போ வந்து உனக்கு ஒரு மருந்து கொடுப்பேன், நீ வந்து அந்த மருந்தை குடித்து உனக்கு வயிறு வலி இருந்ததுன்னா சரியாயிடும், இல்லைன்னா என்னால் அவனை காப்பாற்ற முடியாது, நீ செத்துரு அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணாங்க? சோறு வச்ச தண்ணியில் உப்பு போட்டு எடுத்தாந்து கொடுத்தாங்க, இது குடி. விட்டான் பாருங்க சவாரி. ஓ எப்பா சாரி சார், நான் சும்மா சொன்னேன் சார் அப்படின்னு ஓடுறா. அந்த மாதிரி நம்ம ஆளுங்க எதுக்கு எடுத்தாலும் பொய், எதுக்கு எடுத்தாலும் பொய். விசாரிச்சு பொய்யின் ஆவி என்ன பண்ண கட்ட விட்டு விட்டுருக்கானாம். அது பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்கிற பொய் பார்த்தீங்கன்னாக்கா கட்டுக்கட்டாக வருது. புருஷன் பொண்டாட்டிகிட்ட பொய் சொல்கிறான் பாருங்க. போன இடத்தால ஏங்க எங்கிறீங்க
அது வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுப்பார். அவர் சொல்லுவார், வெளியே இருக்கிறேன், ஆஃபீஸில் இருக்கிறேன், சாப்பிட்டீங்களா? இல்லை இன்னும் சாப்பிடல, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்ணும். ரெண்டாவது வந்து வீட்டுக்கு சாப்பிட்டு, நானும் சாப்பிட்ருக்கேன் அது மாதிரி. ரெண்டாவது வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணும். ஏன்னா பிரச்சனை ஆகிடுவாங்க. என் பையன் காப்பான், நீ மட்டும் சாப்பிட்டு வந்துருப்பா, எங்கெல்லாம் விட்டுரு. அல்லேலூயா. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம என்ன செய்யலை, உண்மையாக இருக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையாக இருக்க பழக வேண்டும். உண்மையாக இருப்பதற்கு நாம் வாழ தீர்மானிக்க வேண்டும். பொய் பேசி நம்ம வாழ நினைக்கக்கூடாது. பொய்யர்கள் எங்கே போவாங்களாம்? வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல். சாதாரண பொய் தானே பாஸ்டர் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்றது பொய்யர்கள், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர் விபச்சாரக்காரர் சூனியக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். பொய்யர்லாம் இங்கே தான். பொய் சொல்கிறாங்களா? ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பையனை பார்த்தாங்க, மாப்பிள்ளையை பார்த்தாங்க. மாப்பிள்ளை எப்படிங்க? தங்கமான தங்கம், அப்படிப்பட்ட தங்கம் மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கு குடிக்கிற பழக்கங்க தான், அதெல்லாம் கிடையாதுங்க. குடிக்கிற பழக்கலாம் அவருக்கு கிடையாது. பார்க்குக்கு எப்பா பெண் பார்க்குற, எப்பா வாங்க இருக்கா? மாப்பிள்ளை குடிக்கிற பழக்கம். இவங்க 3 பேர் கொஞ்சம் பிரிங்கப்பா. எப்பா நீப்பா டிங்கர் இங்கே வந்துருப்பா, இங்கே தானே உட்காந்து சொன்ன உன்னை தனியா. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. மாப்பிள்ளைக்கு எதனா பழக்க வழக்கம் இருக்குதா? ஐயோயோ தங்கனா தங்கம், அப்படி நல்ல தங்கம் மாப்பிள்ளை. எந்த பழக்கமோ கிடையாது. சிகரெட் பிடிக்க பழக்கம் கிடையாது, ஆன்ஸ் போகிற பழக்கம் கிடையாது, கெட்ட வார்த்தை பேச மாட்டார், எந்த பழக்கமோ. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, பொய் சொல்லுவார். ஒன்று சொல்லுவாரா? பொய் மட்டும்தான் சொல்லுவார். அல்லேலூயா. இது ஒன்று போதுமே எல்லாத்துக்கும். அதுதானே. எந்த பழக்கமும் கிடையாது சில பேருக்கு. ஆனால் பொய் 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 பொய். அது யாருடைய ஆவி? அது எங்கன்னு வருது? அது சாத்தானுடையதா இருக்குது. ஆமென். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். தீமையினால் சொன்னாக்கா சாத்தானா உண்டாகுது. ஆமென். யாரால உண்டாகுது? சாத்தானால. சாத்தானா தீமை செய்கிறவன். தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவனும் கவனிப்பா, தீமை செய்கிறவனும் யாரால உண்டாகிறான்? பிசாசினால் உண்டாகிறான். அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் தீமை செய்கிறாங்களோ, தீமை செய்கிறவன் யாரு? பாவம் செய்கிறவனும் பிசாசினால் உண்டாகிறான். ஆமென். அதனால பிசாசு பாவத்தை தூண்டுவான், தீமையை தூண்டுவான். அதனால பாருங்க, பிசாசு யூதாசுக்குள்ளே என்ன பண்ணனா? புகுந்தான். பிசாசு எங்க புகுந்தான்? புகுந்தானா? லூக்கா 22ஆம் அதிகாரம்
மூன்றாம் வசனம் பாருங்க. 12 ஒருவனாகிய யூதாசுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். யார் அவன்? இயேசு கிறிஸ்துடைய சீசன். ஹலோ, இயேசுவோடு நடக்கிற ஆளு, இயேசுவின் சத்தியத்தை கேட்ட ஆளு, போதனை கேட்ட ஆளு, ரட்சிக்கப்பட்ட ஆளு, அபிஷேகம் பெற்ற ஆளு, அதிகாரம் பெற்ற ஆளு, வரங்கள் பெற்ற ஆளு, அவனுக்குள்ள யார் நுழைஞ்சது? பிசாசு நுழைய முடியுமா? நுழைய முடியுமா? நுழைஞ்சிட்டானே. யார் இடம் கொடுத்தது? யூதாசு. நீ இடம் கொடுத்தா பிசாசுக்கு இடம் கூடாது. இருங்கள் அப்பொழுது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போது அவங்கள விட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்துட்டுனா நுழைஞ்சிடுவா. அல்லேலூயா. அசோக் நகரில் போன வாரம் ஒரு சகோதரி ஜெபம் பண்ண போனேன் நான். அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிசாசு, ஆவேசமாக இருக்குது. அது பயங்கரமாக பேசுது. அவங்க வீட்டில் சபை இருக்குது மேலே. அவங்க சித்தப்பா பாஸ்ட்டு. சர்ச்சைக்கு போக விருப்பம் இல்லை, திருவிந்து எடுக்கிறது கிடையாது. அம்மா கிட்ட சொல்லி திருவிந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடும். எப்படி? சர்ச்சைக்கு போக மாட்டாங்களாம், எல்லா இடத்துக்கும் போவாங்களாம். எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு உடம்பு முடியுது, சர்ச்சைக்கு போக மட்டும் முடியல. உடம்பு ஒத்து போகல பாஸ்டர், நடக்க முடியல பாஸ்டர், வலிக்குது பாஸ்டர். சர்ச்சைக்கு போனால் தான் எல்லாம் வருது. மற்றதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் வரல. அதெல்லாம் சொல்ல விரும்பலை என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு. அதனால் அப்போல்லாம் இடம் கொடுக்குறாங்க, சரீரம் நல்லா வேலை செய்யுது. ஆனால் ஆராதனைக்கு வர்றதுக்கு முடியல. அதனால் என்னாச்சு தெரியுமா? பிசாசு நுழைஞ்சிட்டான். பிசாசு நுழைஞ்சிட்டு இப்போ அது சொல்லுது, நான் இவ்வளோ சாகடிக்காமல் விட மாட்டேன். நான் சொன்னேன், எப்படி சாகடிக்க நான் பார்த்துறேன் அப்படின்னு. நீ கை வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா, அது என்னங்க என்கிட்ட பேசுது சாயரமா. அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் அதனால் விட்டு வந்துட்டேன். இப்போது கர்த்தர் கிருபையினால இப்போ நல்லாக்குறாங்க. அவங்க தொடர்ந்து நேற்று உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன். என்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். உடம்பெல்லாம் கொப்பளம், புண்ணு வந்தாலும் இது வேர்க்கிற வந்தாலும் நம்மளால் முடியல. கொப்பளமா கையெல்லாம் கொப்பளம், பெருசா கொப்பளம், பயங்கரமாக இது பார்க்குறதுக்கு. அந்த சகோதரியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதற்காகவே நேற்று என்ன பண்ணேன், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த மகளுக்கு இப்போ சுகம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவங்க நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் இப்போ நல்லா இருக்கிறாங்க, கத்தல்லாம் இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க. முதல்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன். செலவும் கம்மி, செலவில்லாமல் இப்போ அவங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. ஆமென். பாருங்க, ஆண்டவர் கிருபை. நம்ம ஜெபம் பண்ணுறோம், தேவனுடைய வல்லமை சுகமாக்குகிறது. ஆனால் என்ன செய்யுது? எதனால் வந்தது? கர்த்தருடைய பந்தியை விட்டுட்டு எழுந்து போனான். யாரு? யூதாசு. திருவிருந்து ஆராதனை விட்டுட்டு எழுந்து போகுது. யார் அது? ஞானஸ்தானம் பெற்றது, அபிஷேகம் பெற்றது, எழுந்து போகுது. சாத்தான் நுழைவதற்கு காரணம் நீ இடம் கொடுக்குற. கர்த்தருடைய பிள்ளையே, இடம் கொடுக்காத. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அனனியா சப்பிராக்குள்ள என்ன நடந்தது பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேதுரு அவனை
நோக்கி, பேதுரு அவனை நோக்கி, அனினியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறபடி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன். போதும், இவர் தனியா இருக்கிறார் பைபிள. நிரப்பினது என்ன? அல்லேலூயா. சாத்தான் உன் இருதயத்தை என்ன பண்றான்? நிரப்பி வச்சுக்கிறான். பொய் சொல்லு. பொய் ஆட்ட பொய் சொல்ற? ஓ, பாஸ்டர் தானே, நம்ம பாஸ்டர் தானே. ஆமென். பாஸ்டர்கிட்ட பொய் சொல்றது. ஏமா அவங்ககிட்ட எவ்வளோ பார்க்குது? கொஞ்சம் என்ன, கொஞ்சமாக பாஸ்டர். உண்மையை பார்க்குறார் ஆண்டவர். ஆமென். சாரி பார்த்து ஏதோ என்ன சொன்னா? கொஞ்சம் என்ன, கொஞ்சமாக. நான் என் பிள்ளையாண்ட சாப்பிட்டு சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயா, நீ சாக மாட்ட போ. ஆமென். ஏன்னா உண்மையை சொல்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கு? குடத்தில் கொஞ்சம் எண்ணெயை தவிர ஒன்றும் இல்லை. ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, போதும். எண்ணெய் இருக்குதுல, வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொண்டு வா, எண்ணெயை வாரு. அவன் ஊற்றிக்கொண்டே இருக்கிறா, நிரம்பி கொண்டே இருக்குது. ஆமென். உண்மையை சொன்னாக்கா எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உள்ளதை உள்ளபடி சொல்லு, இல்லாத இல்லைன்னு சொல்லு, மாற்றி சொல்லாத. நீ உண்மையை சொன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பொய் பொய் பொய். ஃபோனில் யாருமா பேசுகிற? அது வந்து என் ஃப்ரெண்டு. எந்த ஃப்ரெண்டு? கேர்ள் ஃப்ரெண்டு. வீட்டுக்கார்ட்ட போய் ஃபோனில் பேசுறது மணிக்கணக்கா. ஸ்கூல் போய் இப்போல்லாம் வந்து ஒரு குரூப், வேறு குரூப் ஆயிடுச்சு. இப்போது ஸ்கூல் பழைய ஓல்டு ஃப்ரெண்ட்லாம் ஸ்கூலில் இருக்கிறாங்களே, ஃபோன் வந்ததுனால எல்லா ஓல்டு ஃப்ரெண்டையும் வச்சுக்குது. இப்போ ஓல்டு ஃப்ரெண்ட்லாம் அப்புறம் கோல்டெல்லாம் ஓல்டு ஆகிடும். அது நல்லதுன்னு சில பேர் நினச்சிருக்கிறாங்க. அங்கேயும் ஆபத்து இருக்குது. அங்கேயும் சில பிசாசு எழும்போம். பொண்டாட்டியை பார்த்தா ஒருத்தர் எரிஞ்சு விடுறாரு. நானும் பார்க்குறேன், எரிஞ்சு விடுறாரு. ஆனால் ஃபோனில் பேசும்போது, சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர், வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர்? எங்கள் வீட்டில் மோர் குழம்பும் கருவாடும் வச்சாங்க. உங்கள் வீட்டில் கருவாடுக்குதா? ஆமாம், எங்கள் வீடு ஃபுல்லாக கருவாடு தான். ஏன்னா நாங்கள்லாம் மீனவங்க. கருவாடுக்குது. அப்போ எனக்கு ஒரு கருவாடு 1 கிலோ அனுப்பு. எப்படி? இந்த சிஸ்டர்கிட்ட பேசும்போது குழந்தை பேசுகிறார். அவங்க பொண்டாட்டிகிட்ட பேசும்போது எரிஞ்சு விடுறார். ஆமென். ஏன் இந்த ஃபோனில் தவறான தொடர்பு, தவறான பேச்சு, உலக சிநேகம் தேவ பகை. உலகத்தில் உனக்கு என்ன சிநேகம்? விசுவாசிக்கு என்ன இப்போ சிநேகம் உனக்கு? அவன் தண்ணி அடிக்கிறவன், அவன் விபச்சாரம் பண்ணுறவன், வேசித்தனம் பண்ணுறவனா இருப்பான். உலகத்தில் இருக்கிறவன், மச்சான் வாட, நீயும் கொஞ்சம் உட்காரு, நீ குடிக்க வேணாம் மச்சான், உட்காரு பாரு. என் ஃப்ரெண்டெலாம் அப்படி தான் சொன்னான் என்னை பார்த்து, நீ குடிக்காதடா, நீ தான் குடியை விட்டல, நீ சும்மா உட்காந்தா மட்டும் சரியா சொல்லுங்கள். பனை மரத்துக்குன்னு பால் குடித்தா என்ன சொல்லுவாங்க? கல் குடிக்க தான் சொல்லுவாங்க. நீ அங்கே போய் உட்கார்ற? குடிக்காரன் கூட போய் உட்காரலாமா? விபச்சாரம் பண்ண கூட போய் உட்காரலாமா? அவன் தான் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு தெரியுதுல்ல, அவங்க கூட போய் நீ உட்காரலாமா? உன் சிந்தனை, உன் பேச்சு, சண்டை போகிறவங்க கூட போய் உட்காந்துனா சண்டை தான் நடக்கும் உனக்கு. கலகம் பண்ண கூட உட்காந்துனா கலகம் தான் பண்ணுவேன். வேப்ப மரத்துக்கு மாமரம் தான் வளர்க்குற, பக்கத்து வச்சா மாமரம் என்ன ஆகிடும்? அந்த வேறு பட்டு மாங்காய் கசக ஆரம்பிச்சிடும். சேர்ற இடம் சரியில்லைன்னா எல்லாம் கெட்டு போயிடும். அல்லேலூயா. உனக்கு தவறான இடங்களில் நட்பு தேவையில்லை. அப்படிப்பட்ட சிநேகம் உனக்கு அவசியமே கிடையாது. நான் எல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன் சில இடத்துலாம், அப்பா இதெல்லாம் அவசியமே கிடையாது, நாளைக்கு பிரச்சனை தான் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா
கேம் இப்போது கேரளா லாட்டரிலாம் வாங்கிக்கிறாங்க. இப்போது ஒரு முறை சொன்னிக்கிறாங்க பொழுது காசு வந்துச்சு பொழுது. இப்போ எல்லாம் லாட்டரிலாம் விசுவாசிகள் நம்ம விசுவாசிகள் கேள்விப்படுறாங்க, விசுவாசிகள் வாங்கி தேய்க்கிறார்கள். லாட்ரி அடிச்சா வருமா? லாட்ரி ஆயிடுவேனி அவன் பொய் சொல்லிக்கிட்டு திருந்துக்கிறீங்க. கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பொய் சின்ன பொய் தானே அப்படின்னு பேசாத. அது சாத்தானுக்குரியது. அது சாத்தான் வஞ்சிக்கிற ஒன்று. அந்த அனனியாவையும் சப்பிரா என்ன பண்ணா? வஞ்சிக்கிற ஆவி அவர்களுக்குள்ளே நுழைந்தது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொய் பேசாதவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்றேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் உண்மை உள்ள மனுஷன் எப்படி இருக்கணும்? தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஆமென். சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவன் சந்ததியார் அதை என்ன பண்ணுவாங்களா? சுதந்தரித்துக் கொள்வார்கள். பாருங்க, சாட்சி பெற்ற காலேப்பு. அல்லேலூயா. என்ன பெற்ற காலேப்பு? சாட்சி. சத்தியத்தில் நடக்கிற ஒரு சாட்சி. என்ன சத்தியம்? கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி. இந்த காலேப்பு 24ஆம் வசனம் பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். என்னுடைய தாசனாகிய காலேப்பு வேற ஆவிய உடையவனா இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஆமென். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவன் போய் வந்த தேசத்திலே அவன் என்ன பண்ணுவான்? சேர. உண்மையை சொல்றான். என்ன உண்மை? நாங்க போய் வந்த தேசம் ரொம்ப ரொம்ப நல்ல தேசம். அங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம். மற்றவெல்லாம் பாருங்க என்ன சொல்றான்? ஐயோ, அதுவும் அங்கேயா போறீங்க? அங்க போகாதீங்க. அங்க பராக்கிரமசாலிக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க. இதுல சில ரகசியம்லாம் இருக்குது. வர சிலர் சொல்லுவாங்க, நம்ம நம்பிடுவோம். ஐயோ அங்கே போகாதீங்க சிஸ்டர், நம்மளை போவானான்ட்டு அவன் போயிடுவான். நம்மளை வாங்க வேணான்னு சொல்லுவான். அந்த இடத்துல இடம், அங்கேயே இடம் வாங்குறீங்க. ஐயோ அங்கே மோசமான ஆளாச்ச. ஏன்னா அப்படி தான் சொன்னாங்க. புதூர் சர்ச்சுக்கு முதல்ல நான் போயிருப்பேன். ஜான் மார்க் பாஸ்ட் காலி பண்ணும்போது அங்கே போகலான்னு இருந்தேன். ஐயோ அங்கேயே போகிறீங்க, அந்த படிக்கட்டெலாம் குடிப்பானுங்க, அந்த சர்ச்சுக்குள்ளே போய் குடிப்பானுங்க, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்ட்டானு என்கிட்ட. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஐயோ ஏற்கனவே நம்ம பிரச்சனை தலைவலி ஆகுது, இது விட்டு நான் கொஞ்ச நாள் பாருங்கள், ஒரு 2 வருஷம் பூட்டியே கிடந்தது. அந்த சர்ச்சு பூட்டியே கிடந்தது, பாழடைஞ்சு கிடந்தது. அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அவர் க்ளீன் பண்ணார், அவர் ரெடி பண்ணார். அவர் ஒரு வருஷம் இருந்து அந்த பாஸ்ட் இருந்தார். நான் போய் பார்க்குறேன், பார்த்தா நல்லா அழகாகுது சர்ச்சு, நல்லா. இதை போய் இவனுங்கெல்லாம் ஒரு நம்மளை குழப்பிட்டான்ல சொல்லி இதை எடுக்கிறோன்னு சொல்லி அப்போ தான் முடிவு பண்ணேன். அல்லேலூயா. நம்ம போய் வந்த தேசம். ஆனால் அப்பவும் சொல்கிறாங்க, பாஸ்டர் அங்கேயா போகிறீங்க அப்படி சொன்னாங்க என்கிட்ட. இல்லை நான் போய் வந்த தேசம் நல்ல தேசம். அவன் எங்கே தான் ராட்சதம் இல்லை, நம்ம வீட்லேயே ராட்சதம் இருக்கிறாங்க. அவன் அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அவன் வீட்டாரு சொல்லுங்களேன், சத்துரு எங்கே தான் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதனால் நம்ம போய் பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. இல்லைங்க, பொய் சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சத்தமாக தான் சொல்லுங்களேன். போய் வந்த தேசம் நல்ல சர்ச்சை ரெடிகேட் பண்ணி இன்னைக்கு சபை நடந்துனுக்குது. அல்லேலூயா.
கானானுக்குள்ள பிரவேசித்து கானானை யோசுவா பங்கிட்டு கொடுத்தானா. காலேபுக்கு மட்டும் எப்படி கொடுத்தானா? மலை தேசத்தை கொடுத்தானா. அல்லேலூயா. எனக்கு இப்போ வயசு எவ்வளோ இருக்குது? காலேப் சொல்கிறான், என்ன வயசு? 80 வயசு இல்லை, எனக்கு 40 வயசு பலன் இருக்குது. 80 வயசு தான், 40 வயசு பலன் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு என்ன பண்ணுங்க, மலையை உடச்சி நான் மலையில் போய் நல்லா வாழ முடியும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறான். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் அப்படி ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பொய் சொல்லி தெரியக்கூடாது, சத்தியத்தில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சத்தியத்தின்படி நடக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தியத்தில் நடக்க தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைங்க சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்துக்கு உடன்படணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். சத்தியத்தை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. ஆமென். 1 யோவான் 5:3 வாசிங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆமென். கற்பனைகளின்படி வாழணும், சத்தியத்தின்படி வாழணும். ஆமென். அதுதாங்க வலியுறுத்துறார். சத்தியத்தின்படி வாழணும். தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாக வாழ்வதற்கு சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். ஆமென். பொய் சொல்லி வாழ்ந்துடக்கூடாது, சத்தியத்தின்படி வாழ்வதற்கு தீர்மானிக்க வேண்டும். மூன்றாவதாக எப்படி உண்மையுள்ள இருக்கணுமா? லூக்கா சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 9-11 வாசிங்க. லூக்கா. அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ 16ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 11. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். 16ஆம் அதிகாரம் 11. அநீதியான உலகப் பொருளை பற்றி கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலே உண்மை உள்ளவனா இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி. இருமா கொஞ்சம் இருக்குமா. இப்போ கரெக்டாக வாசிங்க. 16. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி? ஆமென். அநீதியான பொருளையே உங்ககிட்ட உண்மை இல்லைன்னா மெய்யான பொருளை யார் உங்ககிட்ட ஒப்பு கொடுப்பாங்க? அநீதியான பொருளையே, உலகத்தில் இருக்கிற காரியங்களிலே உங்களுக்கு உண்மை இல்லைன்னா பரலோகத்துக்குரிய காரியங்களே உண்மை இருக்க முடியுமா? ஆமென். சாதாரண விஷயங்கள்ல அனித்தியமான பொருள், அழிந்து போற பொருட்கள் மேல, அழிந்து போகிற பொருட்கள் மேல உண்மை இல்லை. ஒரு நிலங்குது வச்சுங்களேன், அந்த நிலத்தில் உங்களுக்கு 3 ஏக்கர் தான் உங்களுக்கு பங்கு. ஆனால் உங்ககிட்ட 5 ஏக்கர் இருக்குது. 5 ஏக்கர் என்ன பண்ணணும்? 3 ஏக்கர் தான் உங்களுடைய பட்டா நிலம், 2 ஏக்கர் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது கவர்மெண்ட் சொத்தோ இல்லை புறம்போக்கு லேண்டோ ஏதோ ஒன்று. ஆனால் அவங்க எண்ணம் எங்கே போகுது? இந்த லேண்டை நம்ம பக்கத்தில் தானே இருக்குது, சும்மா தானே இருக்குது, இதையே நம்ம என்ன பண்ணலாம், வலிச்சு நம்ம பேரில் எழுதிக்கலாம். அழிந்து போகிற பொருட்கள் மேலே உன் எண்ணம் போகுது, உண்மை கிடையாது. அதுக்கு வேற வாக்குவாதம், அதுக்கு வேற சண்டை, அதுக்கு கோர்ட்டு கேஸு. ஒரு வீட்டில் அடிச்சுன்னு பொருள்றாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் அடிச்சுன்னு பொருள்றாங்க வீட்டில். என்னன்னு பார்த்தா ஏன் இடம் ஊ இடம்,
ஒருத்தர் விட்டு கொடுத்தது கிடையாது. ஒருத்தர் பேசி சமாதானமாக முடிவெடுக்கல. கோர்ட்டு கேஸ்னு அலையிறாங்க. என்னன்னு பார்த்தனா, உலக பொருட்கள் மேல, அனித்தியமான பொருட்கள் மேல அவங்களுடைய எண்ணம் போயிடுச்சு. அம்மா, நிலையானதா? அது நிலையானதா? அழிந்து போகிற பொருள். இதுலயே நீ உண்மை இல்லையே, உன்னை நம்பி பரலோக பொருட்களை கத்த கொடுப்பாரா? பரலோக பொக்கிஷங்களை கத்த கொடுப்பாரா? ஆமென். ஒரு நம்பி ஆண்டவர் ஏதாவது கொடுக்க முடியுமா? ஒரு மேனேஜர் இருக்கிறாருனாக்கா, இவன் எல்லா விஷயத்திலும் எங்க தாஸ்பா சித்தப்பா இருந்தார் பாருங்க, அவர் குடிப்பாரு, ஆனா காசு கேட்பாரு. என்கிட்ட வந்து கேட்பார், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்பார். ஆனா ஒரு நாள் கூட காசு திருட மாட்டார். ஒரு நாள் கூட திருடுத நான் பார்த்து கிடையாது. திருடுற பாருங்க அவருக்கு. அதே எங்க போனா வேலையில கூட பாருங்க, திருடுறேன்னு சொல்றதுனால வேலையை விட்டு வந்துடுவார். நான் பார்த்துருக்கேன் அவரை. காசு விஷயத்துல உண்மை. அந்த உண்மையா இருக்கிறதால தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உண்மை உள்ளவளா இருக்கணும். சாதாரண விஷயத்துல உண்மை இல்லைனாக்கா, சுனாமி வந்தா எல்லாம் இருக்குமா? வச்சான் பாருங்க, பாகிஸ்தான்காரன் பாம்பு போறான்னா இங்க சென்னைக்கு தான், சென்னையை தான் குறி வச்சானா. அதெல்லாம் வான்வெளியிலேயே அந்த பாம்பெல்லாம் இடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. அழகா பார்த்து 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 ஒரு கல்லா ஒரு செங்கலா பார்த்து செஞ்சு நல்லா பாலிஷ் போட்டு, இல்லை பாலிஷில் போடுமா இல்லையா? இது பாருங்க, அந்த ஃபுல் பீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் நான் தான் அடித்தேன். ஒரு 3 முறை அடிச்சிருக்கிறதுக்கு பார்த்து அடித்தேன். சொன்னி போகும்போது திரும்ப முடியுமா? ஐயோ நான் தான் அடித்தேன். தூக்க கூட முடியல. என்னால் செஞ்சு கொடுத்து கூட சர்ச்சையில் இல்லை. இப்போ அல்லேலூயா. ஆனா இதுக்கு என்ன பண்றான்? சண்டை. இங்க பூமியில உண்மை இல்லை. கர்த்தர் எப்படி உங்களை நம்பி ஒரு பொருளை கொடுப்பாரு, ஆத்மாவை கொடுப்பாரு. அல்லேலூயா, ஆமென். அழிந்து போகிற உலக பொருட்கள் நன்மைகளை சம்பாதித்துக்கொள். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். ஆமென். உங்கள் ஆத்துமாவுக்காக செலவு பண்ணப்படவும் வேண்டுகிறேன். அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக. இப்ப நம்ம விபிஎஸ்க்காக செலவு பண்ணவே எதுக்குமா? ஆத்தும ஆதாயம் பண்ணும். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஞானவான்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல் இருப்பாங்களா? ஆமென். நீ ஞானவானா மாறணுமா? ஆத்தும ஆதாயம் பண்ணு. ஆத்துமாவுக்கு என்ன பண்ணு? செலவு பண்ணு. செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும். ஆமென். செலவு பண்றீங்களா? எத்தனை பேர் செலவு பண்றீங்க? எட்டி கூட பார்க்கல சில பேர். பிபிஎஸ்ஸா? எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒரு நாள் வரப்போகுது, கர்த்தர் கணக்கு கேட்க போறார். ஆமென். எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். ஒரு நாள் கணக்கு என்ன செய்யணும்? நிறைய கணக்கு இருக்குது. அந்த கணக்கெல்லாம் சொல்லிக்க முடியாது, டைம் இல்லை. ஆமென். சொந்தமாய் பேச வரல. ஆமென். உண்மையை பேச வருகிறேன் ஏசு சொன்னார். அல்லேலூயா, ஆமென். அதனால கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பாராம் எல்லாரையும். யார் கேட்க போறாரு தெரியல. லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 47, 48 படிங்க. சீக்கிரமா படிங்க.
லூக்கா ம் தன் சித்தத்தை அறிந்தும் ம் ஆயத்தமாய் இராமலும் ம் அவனுடைய அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். சிஸ்டர் படிங்க சிஸ்டர். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அறிந்துட்டு ஆயத்தமா இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் அவருடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அநேக அடிகள் அடிக்கப்படுவான். போதும். ஆமென். ஆண்டவருடைய சித்தம் என்னதுன்னு தெரிஞ்சு செய்யாம போனா என்ன விடுமா? அநேக அடிகள். இப்போ ஆண்டவர் சித்தத்தை செய்யாதவங்களை கூட அடிக்கலாமா? இப்போ இன்னைக்கு வரவா? அல்லேலூயா. அடிக்க வேணாம். ஆமென். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, அவருடைய எஜமான் அவரை நோக்கி, நல்லது நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்த நீ எப்படி இருந்தப்பா? கொஞ்சத்துல உண்மையா இருந்த, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அதிகாரியாக உன்னை வைக்கிறேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆமென். நீ உண்மையா இருந்தீங்கன்னா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள என்னப்பா பண்ண நீ? ஹலோ, உங்ககிட்ட ஒரு தாளந்து கொடுத்தேன், இன்னொருத்தர்கிட்ட என்ன கொடுத்தேன்? 2 தாளந்து கொடுத்தேன். இன்னொருத்தர்கிட்ட என்ன கொடுத்தேன்? 5 தாளந்து கொடுத்தேன். தாளந்து என்னப்பா பண்ண? 2 கொடுத்தவன் 4 ஆக்கிட்டான், 5 கொடுத்தவன் 10 ஆக்கிட்டான், 1 கொடுத்தவன் அது எனக்குன்னா போச்சு, பாஸ்டர் ஜோசுவா பார்த்து பாரு விட்டான். உன் தாளந்து வச்சு நான் என்ன பண்ணுறது? ஆமென். உன்னதான் கணக்கு கேட்க போறார். உனக்கு நல்லா செவிக்க கற்றுக் கொடுத்தனே, நல்லா பாட்டு பாட கற்றுக் கொடுத்தனே, நல்லா பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுத்தனே, நல்லா சாட்சி சொல்ல கற்றுக் கொடுத்தனே, நல்ல வரங்களை கொடுத்தனே, கிருபைகளை கொடுத்தனே, என்னம்மா பண்ண? எல்லாம் ஜோசுவா பாஸ்டர் பார்த்து பாருன்னு விட்டேன். யாரை கேட்பார் கணக்கு? கணக்கு கேட்பார். நீ தாழ்ந்த வாங்கின என்ன பண்ணுமா? புதைச்சி வச்சிட்டம்பா. ஏன்னா நீ விதைக்காமலே அறுக்கிறவர். அவரை பார்த்து என்ன சொல்றார் ஆண்டவர்? பொல்லாத ஊழியக்காரனே. வாசிங்க சிஸ்டர். அவனுடைய எஜமான் பவித்திரமாக பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே. ஏய் சோம்பலாவியே, வீட்டில் உட்காந்துன்னு கதை விடுற சோம்பலாவியே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அறிந்திருக்கிறிய. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. காசுக்காரர் இடத்துல போட்டு வச்சிருந்தா கூட அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. போதும். அவன் உன் தாளத்தை மற்றவங்கிட்ட கொடுத்துருந்தா கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பான்? அவனாவது சம்பாதிச்சு வச்சிருப்பான். நீ எங்க எடுத்து அடுத்தவனையும் கெடுக்கிற. கர்த்தர் ஒரு நாள் உன்னை கணக்கு கேட்க போறார். ஆமென். சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்கார என்னுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஆண்டவர் கணக்கு கேட்கிற நாட்கள் வருகிறது. ஆமென். ஆண்டவர் கணக்கு கேட்கும் போது பதுங்க முடியாது, தப்பிக்க முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எல்லாரும் வரிசையா நின்று கேட்பாராம். இன்னைக்கு இயேசு கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் வரப்போறார், நியாயாதிபதியாக நிற்பார். அப்போ வரிசையாக நிற்க வைப்பார். ஒவ்வொருத்தரா வாங்க, என்ன பண்ணீங்க கேட்பார் கணக்கு. அல்லேலூயா. கணக்கு கேட்கும் பொழுது உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிரீடம் தரிப்பார். ஆமென். தானியேலை குறித்து வேதத்தில் பார்க்கும். தானியேல் தன்
இருந்த இடத்துல உண்மை உள்ளவனா காணப்பட்டான். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேலை கர்த்தர் பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாய் கிரீடம் சூட்டப்படுறான். பிரதானிகளுக்கு பிரதானியாய். ஹலோ, குற்றம் சாட்டப்படாதவனா இருந்தானா தானியேல். வேலையில இருந்த இடத்துல அவன்கிட்ட குற்றம் கண்டுபிடின்னு நினைக்கிறாங்க. அவன் என்ன குற்றம் செஞ்சானா? ஜபம் பண்ணுறதை தவிர வேற குற்றமே கிடையாது. ராஜா சொன்ன பொற்சிலையை வணங்காம தானியேல் என்ன பண்ணா? எப்போதும் போல 3 வேளையும் பலகனி உட்காந்து என்ன பண்றான்? தவறாம ஜபம் பண்றான். இதான் குற்றம். வேற குற்றம் கண்டுபிடிக்க முடியல. உண்மை உள்ளவனை கர்த்தர் பார்க்கிறாரு. பார்த்து அவனுக்கு என்ன பண்றாரு? கிரீடம் சூட்டுறாரு. ஆமே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் கிரீடம் சூட்டுறாரு. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை விசுவாசத்தை இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. கிரீடம் கர்த்தர் கொடுக்கணுமா? சும்மா இருந்தா கிடைச்சிடுமா கிரீடம்? வீட்டிலே உட்கார்ந்தா கிடைச்சிடுமா? யுத்தத்துக்கு போகாம கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? வீட்டில் உட்கார்ந்து தாவீது எல்லாரையும் அனுப்புறாரு. இவர் மட்டும் போல. உதவாங்கனாரா இல்லையா? ஆமென். சோம்பலாவி ஆண்டவர் அடிக்கிறார். எல்லாரும் யுத்தத்துக்கு போறா. இவர் யுத்தத்துக்கு போகாம உப்பரிக்கல மேல நின்று உலாய் வராரு. ஊண்டார் போறாங்க, அச்சார் போறாங்க. ஆமென். உன் வேலை என்னப்பா? யுத்தத்துக்கு போகணும். நீ கணக்கெடுத்து நோக்கானுங்கிற. எவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க நம்ம யுத்தத்தில்? ஆளாகிறான் வந்துக்கிறாங்க. இன்னைக்கு கணக்கு எடுத்து தான் என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு? ஹலோ, கர்த்தர் கணக்கு எடுக்கிற, நீ ஏன் கணக்கு எடுத்துக்கிற? ஆமென். அவங்க வரல, இவங்க வரல. நேற்று கூட சாமியார் சொன்னாருப்பா, கர்த்தர் பார்த்து வரப்பா, நீ ஏன்ப்பா கணக்கு எடுத்து உட்காந்துக்கிற? உன்னைய கணக்கு எடுக்க சொன்ன ஆண்டவர். ஆமென். உன் வேலையை நீ பாரு. ஆமென். ஆண்டவர் வேலையை அவர் பார்ப்பார். என் வேலையை நான் பார்ப்பேன். மற்றவங்க நீ பார்க்கக்கூடாது. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார். ஆமென். கர்த்தர் கணக்கு எடுக்கிறவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் வரும்போது கர்த்தர் நமக்கு கிரீடங்களை கொடுக்க போறார். அவனுடைய கிரீடம் இருக்குதான் முதல்ல பார்க்கணுமா? கிரீடத்தை தவற விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நமக்கு இருக்கிற கிரீடத்தை நாம் காத்துக்கொள்வோம். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உண்மை உள்ளவர்களாக இருப்பீங்க சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. கடைசி கிரீடம். உண்மை உள்ளவன் கிரீடம் பெறுவான். ஆமென். அல்லேலூயா. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ள மனுஷன். மோசேயுடைய சரீரத்தை கர்த்தரே கொண்டு போய் அடக்கம் பண்றாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஏங்க, அடக்க ஆராதனைய யார் பண்றது? யார் பண்றது? வெட்டியா வேலை யார் செய்யுது? கர்த்தர். மோசேயுடைய சரீரத்தை கொண்டு போய் மறைத்து வைத்தாராம். ஏன்? உண்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷனா காணப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பாராம். ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பாரு. உத்தமன் என்று விளங்கின பின்பு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்பொழுது, ஆமே, பொய் பேசக்கூடாது. பொய் பேசக்கூடாது. ஆமே, உண்மையை பேசும்பொழுது. ரிச்சர்ட் உம்ரான் நாடகம் போட்டோம் நாங்க தூத்துக்குள்ள. எத்தனை பேர் கத்துறாங்க தெரியுமா? கதறாங்க தெரியுமா? அங்க ஆமென். அந்த ரிச்சர்ட் உம்ரான் அடிக்கும் போது அந்த குழந்தைகள் சொல்லும், அப்பா மறுதளிக்காதீங்கப்பா, அம்மா 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 மறுதளிக்காதம்மா, அம்மா மறுதளிக்காத, ஏசாமியை மறுதளிக்காதன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. பெற்றோரை போட்டு அடிப்பாங்க, பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க. ஆனாலும் சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது மறுதளிக்காமல் இருந்தபடினால ஆமென், கிரீடத்தை சூட்டப்பட்டார்கள். ரிச்சர்ட் உம்ரானை கர்த்தர் கனப்படுத்தி
ஜீவனை கொடுத்து. ஆமென். அவருடைய முதுகுல 35 ட்ரில்லிங் போட்டாங்களாம். ட்ரில்லிங் 35 ஓட்டை ட்ரில்லிங் முதுகுல. இருட்டு அறையில போட்டாங்களாம். இருட்டு அறையில 4-5 வருடங்கள் இருட்டறையிலே கடந்துகிறார். எப்படி இருட்டறையில இருந்தா என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்காக சோதனை சகித்த பொழுது ஆண்டவர் அவரை ரிலீஸ் பண்றதுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு அனுப்பி ஆண்டவரோட வெளியே கொண்டு வந்தார். செத்து போன மனுஷனை கர்த்தர் உயிரோட கொண்டு வந்தார். ரிச்சர்ட் உமரான் செத்துதான் தான் நினைச்சாங்க எல்லாம். 35 வோல்ட்ஸ் மாத்திரை போடல, மருந்து போடல, ஹோல்ஸை போட்டு அப்படியே கிடந்தா என்ன ஆகும்? சீழ் பிடிச்சி புழு வந்து செத்து போவான். சின்ன புண்ணு முதுகுல வந்தாலே செத்து போவான் மனுஷன். 35 வோல்ட்ஸ் டில்லிங்ல. ஆனா சாகலங்க, உயிரோட வைத்திருந்தார் கர்த்தர். கர்த்தர் இதே சென்னையில அண்ணா நகர் தான் குடியிருந்தார். ரிச்சர்ட் உமரான் உமனியா தேசத்தில் வாழ்ந்த மனுஷன் கர்த்தர் சென்னை கொண்டு வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அவருக்காக உண்மையாய் உத்தமமாய் வாழும் பொழுது ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ உண்மையா வாழ்ந்து பாரு. 2 பரிவாரங்களோடு யாக்கோபை கர்த்தர் புறப்பட வரப்படினார். தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். கர்த்தர் உனக்குள்ளதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உள்ளதை உள்ளபடி செய். மாமனார் வஞ்சிக்கிறானா, அவன் வஞ்சிக்கிறான், நீ வஞ்சிக்காத. அவன் திருடுறான், நானும் திருடுறேன். அவன் கொள்ளடிக்க, நானும் கொள்ள. அப்படி என்ன வரக்கூடாது. என் குடும்பத்தில் யாருமே உண்மை, நான் மட்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும்? அப்படி சொல்லாத. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை பார்க்கிறாரு. இந்த காலவேளை ஆண்டவரே என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு சபைக்கு என்னை அழைத்திருக்கிறேன். விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன். மகிமையின் கனத்தை கொடுத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? கர்த்தர் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் பார்க்கிறார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உண்மையா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வதிக்கப்பா. பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஒண்ணுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் குறைபடவே கூடாதுப்பா. குறைவே வரக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.